பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அழகான ஒரு திக்ரை தான் பார்க்க போறோம். இதுல துவாவும் உள்ளடங்கி இருக்குது. இதை மட்டும் மோதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை யாரிடமுமே கையேந்த விடாம தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பான். சுபஹானல்லாஹ். இதுதானே நமக்கு வேணும். யாருடைய தேவையும் இல்லாம ஒரு தன்னிறைவான வாழ்க்கை. எந்த மனிதர்களுடைய தேவையும் இல்லை. எனக்கு யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் என்னுடைய வாழ்க்கை போயிருமே அப்படிங்கிற பயம் இல்லை. அதே மாதிரி என்கிட்ட எதுவுமே மத்தவங்களை நம்பி இல்லை, நான் மத்தவங்க கையேந்திர அப்படிங்கறதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு இன்பமான வாழ்க்கை. இதே ஒரு சிலர்லாம் வாழ்வாங்க, அடுத்தவங்களை நம்பியே வாழ்வாங்க. இவங்க இருந்தா நம்ம நல்லா இருப்போம், இவங்க நம்மளுக்காக செஞ்சாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம், இவங்க நமக்காக கொடுத்தாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு வாழ்வாங்க. இன்னைக்கு சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, பெத்தவங்களவே நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா கட்டி கொடுத்ததுல பெரிய ஆதரவு இருக்கிறது இல்ல, வசதி இருக்கிறது இல்ல. அந்த கணவரும் பாத்தீங்கன்னா ஒரு மனைவியை கட்டிட்டு வராங்க, ஆனா அந்த மனைவிக்கு தேவையான எதையுமே செஞ்சு தரது இல்ல. அந்த மனைவி என்ன பண்ண முடியும், வேற வழியே இல்ல, பெத்தவங்க இடத்துலயே கையேந்தியே ஒரு மாதிரி வாழ்க்கையை ஓட்டுது. அப்படிதான் நிறைய பேர்த்துடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. அல்லாஹ் காப்பாற்றுவனாக. யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பெற்றோரா இருந்தாலும் சரி, ஒரு பெற்றோரும் பிறரை எதிர்பார்த்து இருக்க கூடாது, ஒரு பிள்ளைகளும் பெற்றோரை எதிர்பார்த்து இருக்க கூடாது. ஒரு தன்னிறைவான நிரப்பமான வாழ்க்கை அப்படிங்கிறது அல்லாஹுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நம்ம சொல்ல போறோம். யா கனியு யா அல்லாஹு அக்னினி பி ஃபல்லிக்க அமன் சிவாக். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, யா கனியு தேவையற்றவன், செல்வந்தன். அல்லாஹ் எப்படி இருக்கான், செல்வந்தனா இருக்கான், யார்ட்டையுமே தேவையில்லை அவனுக்கு. யா அல்லாஹு அக்னினி, இன்னும் நம்ம என்ன சொல்றோம், என்னையும் செல்வந்தனாக்கு. பி ஃபல்லிக்க அமன் சிவாக், பிறரிடத்துல கையேந்த தேவை இல்லாத அளவுக்கு ஒன்னிடத்திலேயே ஒரு தன்னிறைவான செல்வத்தை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அல்லாஹ்விடத்துல இதை ஓதுங்க. நிச்சயமாக இதை ஓத ஓத அல்லாஹ் உங்களே பிறருடைய தேவை இல்லாமல் ஆக்குவான். பிறரிடத்துல நீங்க கடன் வாங்கியிருந்தா அந்த கடன் அடையும். பிறரிடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிருக்கீங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து அல்லாஹ் உங்களை விடுவிப்பான். பிறர் உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்களா, பிறர் உங்களை அடிமைப்படுத்திட்டு இருக்காங்களா, பிறர் உங்களை பாத்தீங்கன்னா வேலை வாங்கிட்டு இருக்காங்களா, எல்லாம் மாறும். நீங்க யாருக்கும் கீழே இருக்க தேவையில்லை. உங்க தேவைகள் எல்லாம் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நிறைவேறி உங்களுக்கு நிரப்பமான செல்வத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பானாக. இதை என்ன பண்ணும், அடிக்கடி ஓதி வருபவர் நிச்சயமாக ஒரு நிறைவான வாழ்க்கையில வாழ்வாங்க. இதையும் மோதிக்கொள்ளுங்க. கையோட நமக்கு ரமலான் வருது. ரமலான் வருவதற்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தையும் செஞ்சுக்கோங்க. ஒண்ணு என்னன்னா, நம்மளுடைய கடந்த ரமலான்ல இருந்து இதுவரையும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. ரெண்டாவது என்னன்னா, கடந்த ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரை நம்ம வந்திருக்குமே, இந்த பாதையில நமக்கு அல்லாஹ் எவ்வளவோ நிஹ்மத்துல கொடுத்திருப்பானே, அந்த நிஹ்மத்துகளுக்கு நன்றி செலுத்திக்கோங்க. மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி வரக்கூடிய ரமலான் இப்ப வருது பாருங்க, அந்த ரமலான் சிறப்பா இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு துவாவை கொண்டு ரமலானை அடைபவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நம்ம எதையுமே எதிர்பார்க்காம போய் ரமலானை அடையக்கூடாது. ஒரு பரீட்சை எழுதுறோம்னா கூட படிச்சாலும் நம்ம துவா செய்வோம். ஒரு திருமணத்துக்கு போறோம்னா கூட நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நகையெல்லாம் வாங்கினாலும் கூட அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுட்டு தான் அந்த திருமண காரியத்துல இறங்குவோம். இந்த மாதிரி ரமலானே அல்லாஹ்விடத்துல துவா செய்து இறங்கணும். இந்த 3 விஷயத்தையும் ரமலானுக்கு மின் அதிகமாக செய்து கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். பயன் தரக்கூடிய அமல்களை நம்ம போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.